பராபவ வருடம் ஆடி மாதம் 31ஆம் நாள் 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:53 மணி வரை வளர்பிறை சதுர்த்தி திதியும் நாள் முழுவதும் அஸ்தம் நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 2 மணியிலிருந்து 4:15 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, குறிப்பாக வீடு வாகனம் சார்ந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், வழக்கு சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை என்ற முறையில் சூரிய வழிபாடு செய்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் 3ஆம் பாவகம் எதை சொல்லுகிறது? தொட்டதெல்லாம் வெற்றியை குறிக்கக்கூடிய பாவகமாக 3ஆம் பாவகம் இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை கூடுதலாக பெறுகின்ற வகையில் மேன்மைகளும் சிறப்புகளும் நிறைந்த பாவகமாக அந்த 3ஆம் பாவகம் இருக்கிறது. புகழை மென்மேலும் அதிகரிப்பதற்கான பாவகமும் இந்த 3ஆம் பாவகம். இப்போ வெற்றியும் புகழும் ஒரு சேர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த பாவகம் இயல்பாகவே வலுத்திருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இளைய சகோதர உறவுகள் வலிமையாக அமைவார்கள். இது எல்லாமே இந்த பாவகத்தில் இருக்கின்ற சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ லக்ன ராசியும் வலுப்பெற்று, இந்த பாவகம் வலுப்பெற்று, இந்த பாவகாதிபதியினுடைய தசை நடக்கிற அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஒருங்கே பெறக்கூடிய அன்பர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி அன்பர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு உங்களுக்கு தொடங்குகிறது? யதார்த்தமான அணுகுமுறைகளை உணர்த்தக்கூடிய தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். பொருளாதார நலன்களும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் தடை நீங்கக்கூடிய தன்மைகளும் அனைத்தையும் உணர்ந்து அனுசரித்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒருங்கே நடக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எதிர்பாராத அனுகூலமான சூழல்கள் எல்லாம் ஏற்படும். எதிர்ப்புகள் முழுமையாக விலகும். குறிப்பாக நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவை எட்டும். எந்த சூழலிலும் உங்களுடைய தன்மானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சிறிய விஷயத்திற்காக கூட கோபப்படுவீர்கள். நிதானமாக இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். வேற்று மத மொழி பேசக்கூடிய அன்பர்களால் ஆதாயம் உண்டு. புத்திசாதுரியத்தால் எந்த ஒரு சிக்கலையும் சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சலை தவிர்ப்பீர்கள். எல்லாவற்றிலும் விரைந்து செயலாற்றுவீர்கள். உங்களுடைய எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் ஏற்றம் நிறைந்த நல்லதொரு மாற்றம் நிறைந்த சூழலோடு இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. குறிப்பாக சிறப்புகள் நிறைந்த தினமென்றே இன்றைய நாளை நாம் உறுதியான முறையில் சொல்லலாம். அதாவது மேசராசிக்காரர்களுக்கு முக்கிய யோகர்கள் எல்லாம் வலுப்பெற்று சஞ்சரிப்பதால் முழுமை பெற்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த தொழில்துறையினர், கூடுதலாக உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு அனுகூலங்கள் உண்டு. வெளியூர் வெளிமாநில தூரதேச பயணங்களால் ஆதாயம் உண்டு. திருமண தடை போன்ற நிகழ்வுகள் இருப்பவர்களுக்கு நல்ல விதமாக வரன் அமையும். நண்பர்களால் அதிர்ஷ்டமும் ஆதாயமும் தேடி வரும். எல்லா வகையிலுமே நல்லதொரு நிறைவான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் உயர்வுகளும் உற்சாகமும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் மேசராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு தேவைகள் நிறைவேற இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு அமைகிறது? எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் ஒருங்கே பூர்த்தியாகக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் இருக்கும்.
ராசிநாதனோடு வளர்பிறை சந்திரன் இருந்து நல்லதொரு மாற்றமான தன்மையை உணர்த்துகிறது. தனத்தில் செவ்வாய் இருந்தாலும் தைரியத்தில் குரு அமர்ந்து ராஜயோகாதிபதி லாபத்தில் அமர்ந்திருக்க ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியான நல்லதொரு மேம்பட்ட நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பம், வீடு போன்ற சகலவிதமான விஷயங்களிலும் அனுகூலங்கள் பெறுவீர்கள். புதுமையை படைக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், எதிர்ப்புகள் விலகும், கடன் தொந்தரவுகள் நீங்கும். கஷ்டப்பட்டு அனைத்து விதமான அனுகூலங்களையும் பெற இருக்கிறீர்கள். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். உடல் நோய்கள் நீங்குகின்றதால சந்தோஷமான மனநிலை இருக்கும். ஆனாலும் மனதளவில் சில குழப்பங்கள் அவ்வப்போது எழும். பிறருடன் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் நிதானம், கவனம் மிக மிக அவசியம். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் முன்னேற்றம் காணும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டு. நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும். வர்த்தக வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான சூழலே நிலவும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் நல்லதொரு உயர்வை பெற இருக்கிறீர்கள். நன்மை தீமையை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்வீர்கள். தொழில் போட்டிகள் குறையும். குடும்பத்தில் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். குழந்தைகள் உங்களது பேச்சுக்கு செவிசாய்ப்பார்கள். மனதிற்கு பிடித்தமான சூழலை உணர இருக்கிறீர்கள். மாற்றமான தன்மைகள் நடக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் முழுமையாக விலகும். குறிப்பாக அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் உண்டு. இன்றைய தினம் பெண்மணிகளுக்கு நினைத்த மாதிரியான சூழல்கள் உண்டு. அனைத்திலும் உத்வேகமும் உறுதித்தன்மையும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் உண்டு. மிருகசீட நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? யதார்த்தம் நிறைந்ததாக இருக்கிறது. உற்சாகம் நிறைந்ததாக இருக்கிறது. மாற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மதிப்பு மிகுந்த தன்மையை உணர்வீர்கள். ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறார். ராசியின் மற்ற யோகர்கள் எல்லாம் சாதகமான முறையில் சஞ்சரிக்கிறார்கள். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் அனுகூலங்களும் பூர்த்தியாகக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். சிறப்புகளோடு கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையப் போகிறது. கொடுக்கல் வாங்கலில் குறைகள் எதுவும் இருக்காது. உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குறிப்பாக தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த காரியத்தை செய்யும் முன்பும் தெளிவாக ஆலோசனை செய்து அதில் பெரிய வெற்றி காண்பீர்கள். உங்களது சாமர்த்தியமான செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற அன்பர்களுடைய சந்திப்பும் ஆசிர்வாதமும் கௌரவமான சூழலும் உருவாகும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் மேன்மையை கொடுக்கும். அதனால் சிறப்பானதொரு நன்மை உருவாகும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக உங்கள் பணிகளை பாராட்டுவார்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு உயர்வுகள் உண்டு. சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். குறிப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் முன்னேற்றமான சூழலை கொடுக்கும். குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பெண்மணிகளுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் இன்றைய தினத்தை செயல்படுத்துவீர்கள். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி உருவாகும். அரசியல்வாதிகளின் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கான அனைத்து விதமான உற்சாகமான சூழலையும் நீங்கள் உணர்கிற நாளாக அமையப் போகிறது. கலைத்துறை அன்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாற்றமும் பொருளாதார ஏற்றமும் நிறைந்த நாளாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீட நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? யதார்த்தமான தன்மையை உறுதியாக உணரக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். ராசிநாதன் வலுவாக வளர்பிறை நிலையில் இருக்க, ராசியில் இருக்கிற கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்க, பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவும் இல்லாது சிந்தனை செயல்திறன் மேம்படுத்துகிற, எல்லோரையும் வசப்படுத்தக்கூடிய தன்மைகளில் உயர்ந்த நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். வருகிற சங்கடங்களை துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உருவாகும். பணவரவு பல வகையிலும் அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்துபவர்கள் தாமாகவே விலகி விடுவார்கள்.
தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமான ஒருவரது உதவி கிடைக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய விஐபிகளின் சந்திப்புண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை விசேஷ அனுகூலங்களை கொடுக்கும். தடைபட்டு வந்த திருமண காரியம் தடை நீங்கி நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றி மறையும். கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் சாதுரியமான சூழலை கொடுக்கும். பணவரவு அதிகரிக்கும். காரிய தடை விலகும். அரசியலில் உள்ளவர்களுக்கு மேம்பட்டதான ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். குறிப்பாக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது நல்லது. எடுக்கும் காரியங்களில் தடைக்கு பின்பே வெற்றி உருவாகும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது சிறப்பினை கொடுக்கும். பொருளாதார மேன்மை உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. நெருக்கடியான சூழல்கள் மாறப்போகிறது. உடனிருப்பவர்களால் அனுகூலம் ஏற்படும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு புத்துணர்ச்சியான சூழல்கள் உண்டு. விவசாயத்துறை என்பவர்களுக்கு விரும்பியது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திர என்பவர்களுக்கு அலைச்சல் விலகுகிற தினமாகவும், பூச நட்சத்திர என்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஆயிலி நட்சத்திர என்பவர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்மராசி என்பவர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக தொடர்புகள் சூழல்கள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு ஏற்றமும் உற்சாகமும் உறுதித்தன்மையும் மிகுந்த தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசிநாதன் வலிமையாக இருக்கிறார். ராசியினுடைய தன பாவகம் சிறப்பாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். சிந்தித்து செயலாற்ற போகிறீர்கள். திருப்திகரமான மனநிலை உணர இருக்கிறீர்கள். சொல்லிலும் செயலிலும் ஒரே நேர்கோட்டை கடைபிடிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கைகூடி வரும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிட்டு அதன் மூலமாக சில சங்கடங்கள் எழுவதற்கான சூழல்களும் உண்டு. கவனமாக இருப்பது நல்லது. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் பொழுது மிகவும் நிதானமாகவும் பக்குவமாகவும் நடந்து கொள்வது நல்லது. எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும். அஷ்டம சனி சில அல்லல்களை கொடுக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சலை சந்திப்பீர்கள். வேறு ஒருவர் செய்த செயலுக்கு பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனசங்கடங்கள் ஏற்பட்டு விலகும். அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து போவது அனுகூலத்தை கொடுக்கும். உறவுகளிடம் பேசும் பொழுதும் அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுதும் நிதானமாக இருப்பது நல்லது. குறிப்பாக பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் நல்லதொரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சிறப்பான சூழல்களையும் கொடுக்கின்ற நாளாக அமையிருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு, செல்வம், பெயர், புகழ் கூடுதலாக இருக்கும். எல்லாவற்றிலும் ஏற்றமும் நல்லதொரு சாதகமான தன்மைகளும் மேம்படும். குறிப்பாக வெளியூர், வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமான அனுகூலமான சூழலை கொடுக்கும். உடனிருப்பவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. விரும்பியது கிடைக்கப் பெறுகிற நாளாக இன்றைய நாள் மேம்பட்டதானதொரு நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுகிற தினமாக சிம்மத்திற்கு அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர என்பர்கள் பேச்சுகளில் கவனமாக இருப்பது நல்லது. பூர நட்சத்திர என்பர்களுக்கு சுறுசுறுப்பான சூழல் உண்டு. உத்திர நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஏற்றத்தையும் நல்லதொரு முத்தான முன்னேற்றத்தையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய தினமாக கன்னிக்கு இன்றைய தினம் இருக்கும். ராசியில் வளர்பிறை சந்திரன். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் விரைவாக சிறப்பாக சஞ்சரிக்கிறார். விரும்பியது கிடைக்கும். தடைகள் விலகும். சாதகமான சூழல்கள் உருவாகும். புத்துணர்ச்சியான மனநிலை ஏற்படும். புதுமைகளை உணரப்போகிறீர்கள். சொல்லிலும் செயலிலும் நேர்மையை கடைபிடிப்பீர்கள். எடுத்த முயற்சிகள் கைகூடி வரும். வரவுக்கேற்ற செலவிருக்கும். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். மற்றவர்களால் குற்றம் சாட்டப்பட்ட சூழல் மாறும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளால் சில மனசங்கடங்கள் உருவாகலாம். திடீர் கோபம் ஏற்பட்டு விலகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்து வந்த அன்பர்களுக்கு தேவையற்ற மனசங்கடங்கள் உருவாகலாம். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் ஏற்படும். நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மையை கொடுக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். குறிப்பாக உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள், மேலதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை அறவே தவிர்ப்பது அனுகூலமான சூழலாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டு விலகும். தொழில் பங்குதாரர்கள், நண்பர்களால் அனுகூலம் உருவாகும்.
கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும். விருந்தினர் வருகை, குடும்பத்தினர் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படலாம். அனாவசிய செலவுகளை அறவே தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதான நல்லதொரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் மேலோங்கும். எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பும் தொண்டர்களின் ஆதரவும் சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மறைமுக வருவாய் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு தடை நீங்க போகிறது. அஸ்தம் நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் உண்டு. சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி என்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது? புதுமையை உணரக்கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக ராசிநாதன் பலவீனப்பட்டிருந்தாலும் தற்போது அவர் வளர்பிறை சந்திரனுடைய இணைவில் சிறப்பாகவே இருக்கிறார். சிந்தனை, செயல்திறனும் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் ஒருங்கே பூர்த்தியாகின்ற நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். 2ஆம் இடத்தை உச்சகுரு பார்ப்பது எதிர்பாராத அனுகூலத்தை கொடுக்கும். எதிர்ப்புகள் விலகும். உங்களுடைய செயல்திறன் மேம்படும். சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை கூடுதலாக இருக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். வாக்கு சாதுரியத்தால் லாபம் மேம்படும். குறிப்பாக குரு சூரியனுடைய சஞ்சாரம் குறைவில்லாத தன்மைகளை கொடுக்கும். பயணங்களின் மூலமாக அலைச்சல் உருவாகலாம். இடமாற்றம் தொடர்பான விஷயங்களில் சாதகமில்லாத தன்மைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை மாறும். வரவேண்டிய பணம் கைக்கு வருவதில் தாமதமான சூழல்கள் உருவாகும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலைப்பளு இருக்கும். உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்க நேரிடும். அலுவலகத்தில் அனுசரித்து போவது நல்லது. தொழில் பங்குதாரர்கள், நண்பர்களால் முன்பின் முரண்பட்ட தன்மைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். குடும்ப செலவுகள் கூடுதலாக இருக்கும். குடும்பம் பற்றிய கவலைகள் விலகும். உறவுகள் நண்பர்களிடம் பேசும் பொழுது நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு வீண் அலைச்சலும் பயணங்களும் உருவாகலாம். குறிப்பாக அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் உண்டு. தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். மூத்த சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களும் இயல்பான முறையிலேயே இருக்கிறது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நல்லதொரு மேம்பட்டதான சூழலில் சிறப்பாக நடக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்குமே நிறைவான ஆதாயம் கிடைக்கப் பெறுகிற நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் உண்டு. விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் ஒருங்கே பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் நல்லதொரு உயர்வான சூழலோடு விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் துவங்கும். ராசியை உச்சகுரு பார்க்க ராசிநாதன் 8இல் மறைந்திருந்தாலும் ராசியினுடைய யோகர்களான சூரியன், சந்திரன் போன்றவர்கள் வலிமையாக சஞ்சரிப்பது சுறுசுறுப்பையும் வெற்றிகரமான தன்மையும் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் யதார்த்தத்தை உணர்வீர்கள். ஏற்றமான சூழல் உண்டு. கடினமான உழைப்பின் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருப்பீர்கள். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. வீடு வாகனம் சார்ந்த யோக அமைப்பில் இருக்கும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொடர்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். கடல் கடந்த பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குறிப்பாக செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தன்மை மேலோங்கி வரும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி நிறைவான முறையில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை குறையும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேம்படும். குழந்தைகளால் அனுகூலம் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையிருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். தொழில் பங்குதாரர்கள், நண்பர்களால் அதிர்ஷ்டகரமான சூழல்கள் உருவாகும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். பெண்மணிகளுக்கு புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உருவாகும். மனம் மகிழும்படியான சூழல்கள் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு செல்வம் செல்வாக்கு உயரும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கௌரவமிக்க பதவிகள் கிடைக்கும்.
மக்களின் ஆதரவு அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இன்றைய தினம் எல்லா வகையிலுமே ஏற்றத்தையும் நல்லதொரு உறுதித்தன்மையும் முழுமையாக வெளிப்படுத்துகிற நாளாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திர என்பவர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிற தினமாகவும், அனுஷ நட்சத்திர என்பவர்களுக்கு தடை விலகுகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர என்பவர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி என்பவர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு உற்சாகமான மனநிலையும் உறுதித்தன்மையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். சகலவிதமான தடைகளும் நீங்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உற்சாகம் உறுதியாக இருக்கும். எல்லாவற்றிலும் மேம்பட்டதானதொரு சூழல்கள் உண்டு. ராசிநாதன் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது உங்களுடைய வெளியூர் வெளிமாநில பயணங்களில் வெற்றிகரமான வாய்ப்பை கொடுக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆதாயமான தன்மைகள் உண்டு. சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு வாழ்வதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பண வழியிலும் பண வரவு சிறப்பாக இருக்கும். காரிய தடைகள் விலகும். மற்றவர்களின் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்வீர்கள். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உருவாகும். பெரியோர்கள் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற அன்பர் நண்பர்களின் சந்திப்பு கிடைக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் மூலம் லாபம் அதிகரிக்கும். வாக்கு சாதுரியத்தால் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் தொந்தரவான சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு புதிய பதவி, மதிப்பு, அந்தஸ்து உயரும். நிலுவையில் இருந்த பணம் நிறைவாக கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். குலதெய்வ அனுகிரகம் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான சூழல் நிலவும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டாகும். சுபகாரியங்களில் குடும்பத்தாரோடு கலந்து கொள்வீர்கள். வாய்க்கு ருசியாக உண்டு மகிழ்வீர்கள். பெண்கள் எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் நிறைவான முறையில் கிடைக்கும். பணவரவு பண வகையிலும் உண்டு. அரசியல்வாதிகள் மூலம் அனுகூலங்கள் உண்டு. ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பேச்சில நிதானத்தை கடைபிடிப்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்திலும் நல்லதொரு வெற்றியும் அனுகூலமான தன்மைகளும் மேம்படுகிற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், பூராட நட்சத்திர என்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. உத்திராட நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, மகர ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? புதிய முயற்சிகள் அனைத்தும் முழுமையாக பலனளிக்கும். குறிப்பாக வலிமை பெற்றிருக்கிற ராசிநாதன் மாற்றமில்லாத கிரக சூழலோடு சஞ்சரிக்கிறார். குறிப்பாக குருச்சுக்கிர தொடர்புகளை ராசிநாதன் பெற்றிருக்கிறார். ராசியினுடைய 7ஆம் பாவகம் வலிமையாக இருக்கிறதால நண்பர்களால், தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமையும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். எதிலும் வேகத்தோடும் புத்திசாலித்தனமாகவும் உறுதித்தன்மையோடும் இருப்பீர்கள். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு பலமுறை ஆலோசிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். மனம் எந்த காரியத்திலும் அவசர முடிவெடுக்க தோண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகை உருவாகும். கவனமாக இருங்கள். வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவது தாமதமாக வரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகள் சொல்லி ஒரு வேலையை முடிக்க அலைந்து தெரிய வேண்டிய தன்மைகள் இருக்கும். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டு. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தாரோடு வெளியிடம் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குறிப்பாக வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். பழைய விஷயம் ஒன்றால் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை சார்ந்த தொழிலமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. பெண்கள் எந்த காரியத்திலும் அவசர முடிவெடுக்காமல் நிதானம் காப்பது அனுகூலத்தை கொடுக்கும். தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பதும், அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை தவிர்ப்பதும் நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த கௌரவமான பதவிகள் உண்டு. மனமகிழ்ச்சி ஏற்படுத்தும் நிறைவுகள், நினைவுகள், நல்லதொரு உற்சாகங்கள், மேம்பட்ட தன்மையும் இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. விவசாயிகளுக்கு மேம்பட்டதான பொருளாதார மேன்மைகள் உண்டு. மகரத்திற்கு மாற்றம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம்.
உத்திராட நட்சத்திர நண்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகும். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி என்பர்களே, குறிக்கோளை முழுமையாகவும் நிறைவாகவும் எட்டுவதற்கான உங்களுடைய முயற்சி சிறப்பான முறையில் பலனளிக்கின்ற நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிக்கோள்கள் எதிர்பார்த்தபடி நடப்பதால் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படும். ராசிநாதன் அபாரமான முறையில் சஞ்சரிக்க, ராசியின் யோகர்கள் சாதகமான சூழலில் சஞ்சரிக்க எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவான முறையில் பூர்த்தியாகிற நாளாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையும். தன பாவகம் தனாதிபதி வலுப்பெற்றிருப்பது சகலவிதமான தடைகளையும் விளக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். நினைத்தது அனைத்தும் நினைத்த நேரத்தில் நடக்கும். நிம்மதியான அணுகுமுறைகள் அநேகம் உண்டு. மனதில் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் யாவும் சிறப்பாக நடக்கும். பணவரவு தாமதப்பட்டாலும் கையிருப்பு மேம்பட்ட நிலையில் இருக்கும். ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். முக்கியமான பணிகள் தாமதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்கள். தேவையற்ற உபயோகமில்லாத வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வதும் சிறப்புகளை கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். கடன் தொந்தரவுகள் குறையும். மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்வுகள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை உண்டாகும். அவர்களின் நலனுக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் மேம்படும். நினைத்ததை சாதிப்பீர்கள். சகோதரன் நலனில் அக்கறை உண்டு. மனதளவில் துணிச்சல் மேம்படும். பெண்மணிகளுக்கு முக்கியமான வேலைகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். உடனிருப்பவர்களுடைய வீண் பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள். அவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக பயணங்களால் அனுகூலமும் மாற்றமும் உருவாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். வரவேண்டிய பணத்தொகையும் தாமதமாக வரும். புதிய வாய்ப்புகள் தடைபடுவது சற்றே சங்கடங்களை கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றம் நிறைந்ததாக இருக்கும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாகும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கப் போகிறது. சதய நட்சத்திர நண்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக வலிமை பெற்ற ராசிநாதன் உச்சநிலையில் இருக்கிறார். ராசியில் சனி இருந்தாலும் சுக்கிரன் மற்றும் உச்சகுருவின் தொடர்பால் வலிமையாக இருக்கிறார். எதிர்ப்புகள் விலகும். நிறைவான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். சங்கடங்கள் மறையும். நிதானத்தை கடைபிடிப்பீர்கள். நிம்மதியான அனுகூலங்களை உணர இருக்கிறீர்கள். மனதிற்கு பிடித்தமான எதிர்பார்த்த நல்லதொரு தகவல்கள் வந்து சேரும். ஒரு சில காரியங்கள் அவசர முடிவு எடுப்பதை தவிர்த்து பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களது ஆசீர்வாதமும் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் நிறைவான ஆதாயம் உண்டு. தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். தொழில்துறையினர் புதிய கிளைகள் தொடங்க நினைப்பதற்கான சூழல்களை ஜென்மசனி காரணமாக ஒத்தி போடுவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள் கூட ஏற்படலாம். பணியிடங்களில் அனுசரித்து போவதும் சிறப்பினை கொடுக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதை பேசினாலும் 1-2 முறை யோசித்து கவனமாக பேசுவது அனுகூலத்தை கொடுக்கும். உறவுகள் குடும்ப நட்புகளிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றிய பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது சிறப்பாக இருக்கும். வீடு வாகன யோகம் உண்டு. பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தை சொல்லும் பொழுதும் கவனம் தேவை. அரசியல்வாதிகளின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும். முயற்சிகளில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றியை நிறைவாக பெறுவீர்கள். எதிர்பார்த்த தலைமை பதவிகளும் கிடைக்கும். புகழின் உச்சிக்கே செல்வீர்கள். செல்வம் செல்வாக்கு உயரும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகிற நாளாக மீனத்துக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நட்பு மேம்படுகிற தினமாகவும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற நாளாகவும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.